கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கர்த்தருக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறேன். அவரோட நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாக இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேசுவார். இந்த நாள் என்ன இதை குறித்து நான் பேச வரேன்னா, சிலுவையை குறித்து நான் உங்களோட கூட பேச போகிறேன். சிலுவையில் ஆண்டவர் நம்மளுக்காக எல்லாம் அதுக்கு பின்னாடி தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்மளுக்கு தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கார். ஒரு வசனத்தின் மூலமாக ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. மத்தேயு 27வது அதிகாரம் 35வது வசனம் இவ்விதமா சொல்வது, சிலுவையில் அறைந்த பின்பு. இன்னைக்கு செய்தி என்னன்னா, சிலுவையில் அறைந்த பின்பு. எல்லாரும் நினைப்பாங்க, ஒரு சிலுவையில் அறைந்த பின்னு தாங்க நம்மளுக்கு ஆசீர்வாத ஊற்றே திறக்கப்பட்டது. சாபம் ஆசீர்வாதமா மாறினதுக்குள்ள காரணம் என்ன? இவர் சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அப்புறம் தான். பாவம் வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்படுகிறது எப்படின்னா, இந்த சிலுவையில் அறையப்பட்ட பின்னதுக்கு அப்புறம் தான் தொடங்கவே ஆரம்பிக்கிறதுங்க. இந்த சிலுவையில் அறையப்பட்டதுல நிறைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். சிலுவையில் அறைந்த பின்பு நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க விலையேற பெற்ற ஒரு காரியங்கள் நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காண்பிக்க விரும்புகிறேன். சிலுவைங்கிறது சாதாரணமானது கிடையாதுங்க. சிலுவைங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. அவருக்கு சிலுவைக்கு பின்னாடி நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றியை சம்பாதித்து வச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்ல, பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் நம்மளுக்கு அந்த சிலுவைக்கு பின்னாடி தான் வச்சிருக்காரு. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதம்ங்கிறது என்ன தெரியுமாங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பு தாங்க. இந்த மீட்பு எப்போ உண்டாகிறதுனா, சிலுவைக்கு அந்த பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறைந்த பின்பு, அதில் மரித்து 3 நாள்ல உயிர்த்தெழுந்தார். அந்த கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நாளில் நம்மளோட கூட பேசுவாராக. அருமையாக அறைந்த பின்பு நடந்த சம்பவத்திலிருந்து நான் ஒரு காரியங்களை குறித்து உங்களோட கூட இந்த வசனத்தின் மூலமாக சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த காரியங்கள் அதில் அழகான சொல்லப்படுது. கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் இவ்விதமா சொல்லப்படுது. அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. சிலுவையில அறைந்த பின்பு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. அவர் இரத்தத்தினால அடிக்கப்பட்ட உடனே அதுல இருந்து சிந்தப்பட்டது என்னன்னா, இரத்தம் தான். அந்த இரத்தத்துல தாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. மீட்கிறதுக்காக ஆண்டவர் விலைக்கரையும் கொடுத்தது என்னன்னா, இயேசுவின் இரத்தம். அது அந்த அடிக்கப்பட்டதுக்கு பின்பாக நம்மளுக்கு கிடைக்கப்பட்டிருக்க விலையேற பெற்ற ஒரு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு. இந்த பாவத்திலே நம்ம அடிமையா இருப்போம்னா, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துல இருந்து தேவன் நம்மளை உயிர்ப்பிக்கிறதுக்காக அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. கவலைப்படாதீங்க. சிலுவைங்கிறது நம்மளுக்கு ஆசீர்வாதங்க. சிலுவைங்கிறது நம்மளுக்கு ஒரு பெரிய மீட்புங்க. ஆண்டவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினால நம்மளுக்கு ஒரு மீட்பை கொடுக்கிறார். நீங்க எப்பேற்பட்ட காரியங்கள அடிமைத்தனமா இருக்கலாம். அவர் சிந்தின இரத்தத்தை நீங்கள் விசுவாசித்து, ஆண்டவரே அந்த இரத்தத்தினால என்னை கழுவுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாகிறதுங்க. சிலுவையில் அறைந்த பின்பு தான் இந்த மீட்பு நம்மளுக்கு கிடைக்கிறது. முதலாவது நம்மளுக்கு பாவ மன்னிப்பு என்கிற மீட்பை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்ததாக ஒரு வார்த்தை நான் சொல்லி முடிக்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. அதே இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவில் அன்பானவர்களே, அந்த சிலுவையில் அறைந்த பின்பு அவர் சிந்தின இரத்தத்தினாலே நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்னா, சமாதானத்தை கொடுக்கிறார். உலகம் நம்மளுக்கு உபத்திரத்தை கொடுக்கும். உலகம் நம்மளுக்கு வேதனை கொடுக்கும். உலகம் பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். ஆனா அந்த சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறார்னா, சமாதானத்தை கொடுக்கிறார். அன்பானவர்களே, இந்த சமாதானத்துக்காக நான் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காதது ஒண்ணு என்ன தெரியுமா? சமாதானம் தாங்க. நிறைய பேர்ட்ட எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. ஆனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சமாதானம் இல்ல. என் குடும்பத்தில சமாதானம் இல்ல. என் பிள்ளைய நினைக்கும்போது சமாதானம் இல்லன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்காங்க. சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மளுக்கு சமாதானத்தை உண்டாக்குறார். இந்த நாள்ல அந்த சிலுவையில சிந்தின அறைந்த பின்பு சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உங்களோட பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை உங்க பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கும். உங்க பிள்ளைக்கும் சமாதானம் கொடுக்கிறார். உங்களுக்கும் சமாதானம் கொடுக்கிறார். உங்க குடும்பத்துக்கும் கர்த்தர் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கார். கலங்காதீங்க. சிலுவைக்கு பின்னாடி நம்மளுக்கு பாவம் மன்னிப்பாக மீட்பையும், சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே நம்மளுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கார். இந்த 2 விலையேற பெற்ற ஆசீர்வாதம் நம்மளுக்கு சிலுவைக்கு பின்னாடி கிடக்கிறது. நம்மளுக்கு ஆண்டவர் இந்த உங்களோட சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறார். பாவத்தை கர்த்தர் மன்னித்து ஒரு மீட்பை கொடுத்து பரிசுத்தவானாக மாற்றுகிறார். இன்னைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில என்னோட வாழ்க்கை சமாதானம் இல்லை என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறீங்களா? சிலுவையில சிந்தின இரத்தத்தினால உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி எல்லா புத்துக்கும் மேலான சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. ஆண்டவர் வார்த்தையை கொடுத்தாருன்னா ஒரு வார்த்தை கூட வீண் போகாது. உங்களுக்கு பாவ மன்னிப்பாக மீட்பும் சமாதானத்தையும் அவர் கொடுக்க போறார்.
வார்த்தையின் மூலமா பேசியிருக்கிறார். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த காரியங்கள் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. என்னோட வாழ்க்கையில அவர் செய்ததுனால தான் அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்தார். எனக்கும் சமாதானத்தை கொடுத்தார். அதே தேவன் உங்களுக்கும் கர்த்தர் கொடுப்பார். உங்கள் குடும்பத்துக்கும் கொடுப்பார். உங்க பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். நீங்கள் யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ அத்தனை பேரும் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவீர்கள். சிலுவையில அறைந்த பின்பு நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை பெற்று அனுபவிக்க தேவ இரக்கமும் தேவ கிருபையும் உங்களுக்கு உண்டாவதாக. விசுவாசிக்கிறீங்களா? பெற்று அனுபவிங்க. காட் பிளஸ் யூ.